கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் மாதத்திலே முதல் தடவை உங்களை சகோதரிகளின் கால தியானம் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வேத தியானத்துக்காக ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த 5 வரை வசனங்கள் உள்ள பகுதிகளில் ஒரு குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பம் யார் அப்படின்னு சொன்னால் எலிமெலேக், நகோமி. எலிமெலேக் என்றால் என்னுடைய தேவன் ஒரு ராஜா அப்படின்னு அர்த்தம். நகோமி என்றால் சந்தோஷமானவள் அல்லது இனிமை என்று சொல்லி அர்த்தம். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவன் பேர் மக்லோன், இன்னொருத்தன் பேர் கிலியோன். மக்லோன் என்றால் வியாதி என்று அர்த்தம். கிலியோன் என்றால் வேதனை அல்லது பலவீனம் என்று அர்த்தம். இவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற அந்த நாட்களில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த நாட்களில் ராஜாக்கள் இல்லை, அவர்களுடைய இஷ்டப்படி வாழக்கூடிய ஒரு நாட்கள் தான். அந்த நாட்களில் இந்த குடும்பம் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். இந்த குடும்பம் ஏன் அப்பத்தின் வீடாகிய பெத்லேகமை விட்டு மோவாப் தேசத்திற்கு போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே பெத்லேகமிலே பஞ்சம் உண்டானது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே போய் வாழ வேண்டும், மோவாப் தேசத்தில் போய் வாழ வேண்டும், இங்கே பஞ்சம் உண்டாயிட்டு என்று சொல்லி அங்கே சஞ்சரித்து 10 வருடம் ஏறக்குறைய மோவாப் தேசத்திலே 10 வருடம் அங்கே இருந்து விட்டார்கள். ஏன் எல்லாருமே பெத்லேகமிலே தான் இருக்கிறார்கள், இவர்கள் மாத்திரம் ஏன் மோவாப் தேசத்திற்கு போக வேண்டும் இந்த குடும்பம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல் காரியம், தன் தேவனை அவர்கள் கனம் பண்ணவில்லை, அசட்டை பண்ணினார்கள். எப்படின்னு சொன்னால், இங்கே அப்பத்தின் வீடு என்று சொல்லி பெத்லேகம் பொருள்படும். இங்கே அப்பம் குறைவே படாது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த குடும்பம் இங்கே அப்பத்தாட்சி வந்தது, இங்கே வசதி இல்லை, தன்னால் பொழைக்க முடியாது, உணவு சரியாக அருந்த முடியாது என்று சொல்லி புறஜாதியான ஒரு தேசத்திற்கு அங்கே போனார்கள். எலிமெலேக்கும் நகோமிக்கும் தேவன் என்ன செய்கிறார், ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பத்தின் வீடு என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்கு பண்ணதை என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வருந்த விட மாட்டார் என்றும் அவர்கள் என்ன செய்யலை, விசுவாசியாதபடியினால்தான் அவங்க மோவாப் தேசத்திற்கு என்ன செய்கிறாங்க, புறஜாதியான ஒரு இடத்திற்கு அங்கே போய்விட்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்யலை, கனம் பண்ணாமல் கனவீனம் பண்ணி அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறார்கள், அசட்டை பண்ணினார்கள். அவருடைய வார்த்தையை நம்பாமல் விசுவாசியாமல் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதுதான் முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பெத்லேகமிலே பஞ்சம் வந்த உடனே இவர்கள் என்ன செய்யலை, கர்த்தருடைய சித்தத்துக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கலை. சுய சித்தத்தையும் சுய விருப்பத்துக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து மோவாப் தேசத்திற்கு என்ன செய்யலாம், போய்விட்டார்கள். மோவாப் தேசத்தில் போய் நல்லா குறைவின்றி வாழலாம் என்பதுதான் அவர்களுடைய சுய விருப்பமாக அங்கே காணப்பட்டது. தேவனிடத்தில் போய் கேட்கவில்லை, ஆண்டவரே இது அப்பத்தின் வீடே, ஏன் இங்கே குறைபட்டது என்று சொல்லி, எதனால் அந்த அப்பத்தின் வீட்டில் குறைவு ஏற்பட்டது என்று சொல்லி அவர்கள் தேவனிடத்தில் போய் கேட்காமல் தன்னுடைய விருப்பத்தின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய திட்டத்தின்படி என்ன செய்கிறார்கள், அங்கே மோவாப் தேசத்திற்கு கடந்து போய்விட்டார்கள். அங்கே மோவாப் தேசத்திற்கு போகும்போது பெத்லேகமில் இருக்கிற யாரும் அவர்கள் கூட என்ன செய்யலை, போகவில்லை. எலிமெலேக்கும் நகோமி குடும்பம் மாத்திரம்தான் அங்கே என்ன செய்கிறார்கள், கடந்து போனார்கள். மற்றவர்கள் எல்லாருமே அங்கே அப்பத்தின் வீடாகிய பெத்லேகமில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர்கள் மாத்திரம் சுய விருப்பத்தை அங்கே நிறைவேற்றக்கூடியவர்களாக அங்கே என்ன செய்கிறார்கள், மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். புறஜாதியான ஒரு தேசத்திற்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். இதை தான் 2வது காரியம். 3வது ஒரு காரியம் என்னன்னா, மறுபடியும் தேவன் இந்த பெத்லேகமில் செழிப்பை கட்டளையிடுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமுமான நம்பிக்கையான ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இல்லை. தேவன் என்ன செய்கிற, காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமையும் அவர்களிடத்தில் இல்லை. மற்ற எல்லாருமே பெத்லேகமில் என்ன செய்கிறார்கள், பொறுமையோடு அங்கே இருக்கிறார்கள். பரவாயில்லை, இப்பொழுது இந்த தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் மறுபடியும் தேவன் என்ன செய்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், நமக்கு என்ன செய்வார், செழிப்பை கட்டளையிடுவார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், தனக்கு இருக்கிற அந்த
கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் அப்போ இதில் என்ன செய்கிறார்கள், நிம்மதியோடு மன நிறைவோடு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவர்களுக்கு போதும் என்கிற மனது என்ன செஞ்சது, இருக்கிறது. ஆனால் இந்த எலிமெலேக் நகோமியினுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் மன நிறைவு என்ன செய்யலை, கிடைக்கல. கொஞ்சம் அப்பத்தில் அவர்களுக்கு திருப்தி இல்லை. அதனால தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நிறைவானது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த ஓடி திரிகிறத நம்ம பார்க்குறோம். அந்த மோவாப் தேசத்திற்கு போகிறாங்க. இந்த தேசத்தில் மறுபடியும் நமக்கு நன்மையை தேவன் கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. நன்மையான காலங்களை தேவன் தருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவனாக அங்கே இருக்கிறார். இந்த குடும்பம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாததுனாலும், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனாலும், அந்த எதிர்பார்ப்பு இல்லாததுனாலும் என்ன நேரிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 3 நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நகோமி அங்கே தனிமையாக விடப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். விதவையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு விட்டது. இப்போ நகோமி தனிமையாக இருப்பதனால அவர்களால் என்ன செய்வது என்று சொல்லி சரியான முடிவு எடுக்க முடியவில்லை. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 4வது வசனத்தில் இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. ஆனால் என்ன செய்தார்கள், நகோமியினுடைய பிள்ளைகள் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். தன் சுய விருப்பத்தையும் சுய திட்டத்தை நிறைவேற்றுவதனால தேவனுடைய கட்டளையை மீறக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு விட்டது. அடுத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே 2 பிள்ளைகளுக்குமே மோவாபியரோட சம்பந்தம் கொண்டுட்டாங்க. 2 கொரிந்தியர் 6:14 இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நகோமி நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து பிரஜாதியரோட என்ன செய்கிறாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இதனால் ஏற்பட்டதான விளைவு என்ன அப்படின்னு சொல்லி 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது நகோமி மாத்திரம் விதவையாக்கப்பட்டாங்க. அடுத்து அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினதுனால பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, இறந்து போய்விட்டார்கள். இப்பொழுது நகோமி தனித்தவளாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. தேவனுடைய கோபம் அங்கே அவர்கள் மேல் இருந்தது. கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாக இருந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த குடும்பத்தின் மேலே. அப்போ எலிமெலேக் நகோமி குடும்பத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எலிமெலேக் நகோமி இவர்கள் குடும்பம் என்ன செய்திருக்க வேண்டும், அங்கே பஞ்சம் ஏற்பட்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், கனம் பண்ணியிருக்க வேண்டும். தேவன் இப்படியாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை அசட்டை பண்ணக்கூடாது என்கிற அந்த நிலை அவர்களுக்கு தெரிந்திருந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன, ஆண்டவரே இது அப்பத்தின் வீடு தான், ஏன் இங்கே குறைபட்டது, உம்முடைய சித்தத்தான், உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சுய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், மோவாப் தேசத்திற்கு கடந்து போய்விட்டார்கள். எப்படி அவர்கள் என்ன செய்யலை, கர்த்தரை கனம் பண்ணலை. அடுத்து எதிர்பார்ப்பான ஒரு நம்பிக்கை இல்லை. மறுபடியும் தேவன் நமக்கு நன்மையானதை தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடான எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இல்லாதிருந்தது. இம்மூன்றும் இல்லாதிருந்ததுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய கட்டளையை மீறி அங்கே பிரஜாதியோர் சம்பந்தம் கலந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த 3 காரியங்களும் அவர்கள் செய்யாததுனால தேவனுடைய கோபம் அவர்களை அங்கே என்ன செய்தது, ஆளுகை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மோடும் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபை, ஊழியம், வேலை, வருமானம் இவைகள் எல்லாவற்றிலும் குறைவுகள் ஏற்படும். குறைவுகள், தாழ்ச்சி, நிறைவில்லாத ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படும். அப்போ குறைவு வந்தாலே கஷ்டங்களும் பாடுகளும் அங்கே என்ன செய்யும்,
காணப்பட தான் செய்யும். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்திற்கு. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், எனக்கு இந்த வேலையில் எப்படிப்பட்ட குறைவு இருக்குது, என்னுடைய வருமானத்தில் குறைவுகள் ஏற்படுகிறது, இதெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீர் நிறைவுள்ள தேவனாக இருக்கிறீர், ஒரு நாளும் எங்களை பசியினால் வருந்த விடாத தேவனாக இருக்கிறீர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன எப்படி வழிநடத்த விரும்புகிறீர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த குடும்பம் அவர்கள் என்ன செய்யவில்லை, முழுமையாக ஒப்பு கொடுக்காம சுய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். கடைசியாக அவர்களுக்கு தேவன் மறுபடியும் செழிப்பை கட்டளையிடுவார் நம்பிக்கைக்கு காத்திருக்கவில்லை. நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி செயல்படக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்பட்டிருக்கிறதா, மறுபடியும் நீர் எங்களை நிறைவான இடத்துல கொண்டு வந்து வைப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த நாளுக்காக எதிர்பார்த்து பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். போதும் என்கிற மனது நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். குறைவுகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் இருந்தாலும் சரி, அந்த நிறைவு என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அந்த பெத்லகேமில் அநேகர் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் போதும் என்கிற மனது என்ன செஞ்சது? இருந்தது. ஆனால் இந்த எலிமெலேக் நகோமி குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை. அதே மாதிரி நமக்கும் குறைவுகள் ஏற்படும் போது அந்த போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:6 இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நாம் செய்கிற வேலை, ஊழியங்கள், சபையினுடைய காரியங்கள், இவைகளெல்லாம் நமக்கு குறைவுகள் ஏற்படும் போது நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். திருப்பியும் தேவன் நம்மளை பரிபூரணப்படுத்துவார், ஒரு நாள் நம்மளை தாழ்ச்சியடைய வைக்க மாட்டார் என்கிற அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடுமான அந்த எதிர்பார்ப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் இருப்போமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அந்நிய ஜனங்களோட அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவ கோபத்திலிருந்து நம்மால் தப்பித்து கொள்ளவும் முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.